யாரோட போட்டோடி இது? மா, உன் மருமக யாருன்னு நீயே பாரு. இந்தா. ஹேய், நம்ம தாரா. அப்போ தாரா தான் எனக்கு அண்ணி. அப்போ அந்த போட்டோல அதான் நீ ஒன்னு செலக்ட் பண்ணலமா, அப்புறம் எதுக்கு அதை பாத்துக்கிட்டு? தாரா தான் உன் மருமக. ஆமா, நீ சொல்லிட்டா ஆச்சா. அவங்க எவ்வளோ பெரிய இடம், வீடு என்ன, வாசல் என்ன, நமக்கெல்லாம் அங்க கொடுத்து வைக்குமா என்ன? ஏம்மா கவலைப்படுற? அண்ணனுக்கு இவங்க தான் அண்ணினா யாராலையும் மாத்த முடியாது. தாரா தான் உன் மருமக. இப்ப தெரியுதா இவ யாருன்னு? கடைசியில அப்பா கூட நான் நம்பினேன் பாட்டி. தலைய அடிச்சுக்கிட்டு பாவி பய. நான் தான் அப்பவே சொன்னேனே காவியா, சொந்த மகளே ஏமாத்துறானே இவனெல்லாம். நல்லாவே வேணாம் பாட்டி, வேணாம். காவியா, இனிமே இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. வா போலாம். ஏண்டி, இன்னும் உனக்கு என்ன தெரியணும்? இன்னும் உங்க அப்பா பாவன்னு உக்காந்து இருக்க போறியா? ஏய், உன்னை கூறு கட்டி வித்துருவாண்டி. வேண்டாண்டி, வா போயிடலாம். காவியா, வாமா போயிடலாம். எங்க பாட்டி போறது? அது வந்து கடைக்கு இல்ல, ரேவதி வீட்டுக்கு போயிடலாம். வாமா. ஆமாம் பாட்டி, போயிடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம எங்க போகணும்னு முடிவு செஞ்சுட்டு தான் போகணும். பாட்டி, இவ்ளோ நாளா நான் ஏங்கிட்டு இருந்த அப்பா பாசம் கிடைக்கும்னு தான் நான் எல்லாத்துக்கும் சரின்னு சொன்னேன். ஏன் ஃபேமிலி, ஏன் அப்பா, ஏன் தங்கச்சின்னு நினைச்சுதான் சந்தோஷப்பட்டேன். ஆனா இனிமே பாட்டி, எனக்கு இப்ப எல்லாமே புரிஞ்சிருச்சு. யார் யார் என்ன சொன்னாங்க, என்ன செஞ்சாங்கன்னு எல்லாமே புரிஞ்சிருச்சு. என்ன ஏமாத்திட்டாங்கல்ல, அதுவும் பாசத்தை காமிச்சு ஏமாத்திட்டாங்கல்ல. பாட்டி, நான் கோழை இல்ல. அவங்க என்ன ஏமாத்தினதாவே நினைச்சுக்கிட்டோம். இதுக்கு மேல நம்ம என்ன முடிவெடுத்தாலும் ரேவதியும் ராணியும் வச்சுக்கிட்டு எடுப்போம். நாளைக்கு கடையில பேசிக்கலாம். இப்ப இங்க வேண்டாம். நிஜமாவா சொல்ற? நீயா இவ்வளவு தைரியமா பேசுற? பாட்டி, பாசத்துக்காக தான் இவ்ளோ நாளா நான் பயந்துகிட்டு இருந்தேன். நான் முட்டாள் இல்ல பாட்டி. உன் வளர்ப்பு சரியாதான் இருக்கும். நான் பாலாம்பிகை பேத்தி.